இன சொந்தங்கள் கவனிக்கணும்னா எவ்வளவு காலமா நீண்ட காலமா யதார்த்தமா தெரியாம நடந்துருச்சுன்னு நீங்க நம்புனீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எல்லாமே திட்டமிட்டு நடக்குது. இப்ப மெதுவா என்ன பண்றான், ஒவ்வொன்னா வெளியேற்றி வந்தவன் உன்னை எங்க இருந்து வெளியேற்றுறான், உழைப்புல இருந்து. வேளாண்மை செய்ய ஐயோ விவசாயத்தை அரசு பணியாக்க நிச்சயமா சொல்றாப்புல, ஐயோ ஆடு மாடு மேய்க்க சொல்லுகிறாப்புல. இவன் தான் மாட்டுக்கறிங்கிற விழா வச்சவன் தான். இவன் தான் பால் குடிச்சுட்டு படுக்க போற பரதேசி நாய் இந்த நாய் தான். முட்டை சாப்பிடுற நாய் இந்த நாய் தான். புரோட்டீன் அப்படின்னு இந்த நாய் தான். மீன்ல ரிச் புரோட்டீன் இருக்கு இந்த நாய் தான். இந்த நாய் டாக்டர் ஆயிரும். நீங்க இந்த நாய் கீரை எடுத்துக்கிறீங்க, மில்க் சாப்பிடுங்க, புரோட்டீன் எடுத்துக்கிறீங்க, வெஜிடபிள்ஸ் நல்லா எடுத்துக்கிறீங்க. இதெல்லாம் நாங்க கோத்தாவன் தருவாங்க, கோப்பைக்கு தருவாங்க. அதை எந்த வேளாண்மை தொழிலடா, பழகி பழகி வேளாண்மை என் பண்பாடடா, என் கலாச்சாரம், என் வாழ்வியல் முறை, என் வாழ்வியல். அரசியல் ஆசானர்கள் அம்பேத்கர் வேளாண்மையை தேசியமயமாக்க வேண்டும் என்று இருக்கிறார். என் தங்கச்சி கேள்வி, அதான் நான் தேசிய பணி என்று ஆக்குவேன். ஏன் அது தொழில் இல்லை? என்னுடைய அப்பன் நம்மாழ்வார் சொல்றார், வேளாண்மை தொழில் அல்ல. ஏன்? என் தாய் தன் மாறிலே எனக்கு பால் ஊட்டியது எப்படி தொழில் இல்லையோ, அப்படி என் பூமி தாய் எனக்கு உணவூட்டியதும் தொழில் இல்லை. திரள்வோம் திரள்வோம், பகை மிரள திரள்வோம், திரள்வோம் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரை திருச்சியில் திரள்வோம். பிப்ரவரி 21 அந்த மாநாடு என்பது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. அந்த எழுச்சி உலகத்தமிழ் பேரினத்திற்கு ஒரு நம்பிக்கை உணர்ச்சி. எனவே அறிவு சமூகமே அணிதிரள்வீர் திருச்சியை நோக்கி. பிப்ரவரி 23 மாநாடு 234 வேட்பாளரை தெரிவிக்க